மிக துல்லியமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ஆன்மீகம் டிப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மகரம் ராசி. மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? உங்களுடைய குடும்பத்தின் நிலை, தொழில், பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கும்? மிக முக்கியமாக உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், கிரக அமைப்பை பொறுத்து நீங்கள் எப்படி வாழ்வீங்க அப்படின்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். மகரம் ராசி. மகரம் ராசி என்பது கடலின் வீடு என்று ஜோதிடத்தில் சொல்வாங்க. கடலில் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கோ அதே மாதிரி தான் உங்களுடைய மனதிலும் புது புது எண்ணங்கள் தோன்றி கொண்டே இருக்கும். எப்போவுமே மற்றவங்க கிட்ட புதுசாக ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மகரம் ராசிக்காரர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. எப்பவும் சோர்வு அடைய மாட்டீங்க. வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதல பாதாளத்திற்கே சென்றிருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்பதில் வல்லவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு அதிபதி யார் என்றால் இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய சனி பகவான் தான். இதனால் மனித நேயத்தோடு செயல்பட விரும்புவீங்க. குறிப்பாக மிக முக்கியமாக சொல்லணும்னா, தமக்கு கெட்டது நடந்தாலும் பரவாயில்லை, மற்றவங்களுக்கு கெட்டது நினைக்கக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்வீங்க. ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அதுதான் இப்படிப்பட்டவங்க தான் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள். இரண்டாம் இடம், உங்களுடைய மகரம் ராசிக்கு இரண்டாம் இடமான தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கும் சனி பகவானே அதிபதியாக வருவதால் அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலும் திடீர் என்று ஏற்படக்கூடிய செலவுகளுக்காக பணத்தை தேடுவீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும், பண வரவை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் வராமல் நீங்கள் பார்த்து கொள்வீங்க. மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் புத்தி கூர்மை மிக்கவர்களாகவும் எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடியவர்களாகவும் சுதந்திரமாக வாழ நினைப்பவர்களாகவும் அடக்கமானவர்களாகவும் அதே நேரத்தில் ஆத்திரமும் கோபமும் உள்ளவர்களாகவும் இருப்பீங்க அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். சனி பகவான் உங்களுக்கு எப்பவும் பக்கபலமாக இருப்பார். மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் நீதி, நேர்மை, நியாயத்திற்கு பாடுபடக்கூடியவர்கள், கட்டுப்படக்கூடியவர்கள். உடல் உறுதியும் மன உறுதியும் அதிகமாகவே இருக்கும். எப்படியாப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளுக்கும் சுலபமாக தீர்வுகளை காண்பீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. ஒரு சிலர் தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்காகவே குடும்பம், செல்வம் அப்படின்ட்டு அனைத்தையுமே துறந்து விடக்கூடிய ஒரு நிலையையும் ஒரு கட்டத்தில் அடைவீங்க. இந்த மகர ராசியில் பிறந்த நீங்கள் அனைவராலையும் விரும்பப்படுபவர்களாகவும் இருப்பீங்க. பல வகையான விஷயங்களை பற்றி ஓரளவு நல்ல அனுபவம் உங்களுக்கு இருக்கும். எல்லாத்தையும் தெரிந்து வைத்திருப்பீங்க. எல்லா விஷயங்கள்லையும் நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருப்பீங்க. மகரம் ராசியில் பிறந்த பலர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தங்களுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு 40 வயதிற்கு பிறகு நிச்சயம் வருவீர்கள் அப்படின்றது உறுதி. நெருக்கடியான நிலைகள்லையும் திறம்பட செயலாற்றக்கூடிய குணத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். சனி பகவானினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு எப்படியாப்பட்ட கவலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. பிறருக்கு தங்களால் முடிந்த எந்த உதவியாக இருந்தாலும், அது எப்படியாப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த உதவியை செய்ய தயங்க மாட்டீங்க.
மற்றவங்களுக்கு சவாலாக கடினமாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் தங்களுடைய திறமையால் எளிதில் சாதித்து வெற்றி பெறுவீங்க. இதுதான் மற்ற ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கின்ற மிக பெரும் வித்தியாசம். ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுடைய ஆழ் மனதில் சின்ன வயசுல இருந்தே இருந்து கொண்டிருக்கும். தவறு செய்பவர்களையும் மன்னிக்கக்கூடிய குணமும் தங்களுடைய மனசாட்சிக்கு பயந்து நடப்பவர்களாகவும் இருப்பதால் தவறான செயல்களில் ஒருபோதும் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் ஈடுபட மாட்டீங்க. உறவினர், நண்பர்கள், விருந்தினர்களை உபசரிப்பதில் உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. பொறுமை குணம் அதிகம் இருந்தாலும் உங்களுக்கு சில சமயங்களில் சட்டுன்னு கோபம் வந்துடும். மிக முக்கியமாக சொல்லணும்னா தங்களுடைய சுய மரியாதைக்கு பங்கம் ஏற்படும் போது எரிமலையாக வெடிக்கவும் தயங்க மாட்டீங்க. மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலையும் அவ்வளவு சுலபத்தில் அஞ்சாமல் மன உறுதியுடன் எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கின்றது. ரொம்ப தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பவர்கள் மகர ராசிக்காரர்கள். முக அமைப்பு பிறரை கவரும் வகையில் இருக்கும். பாரம்பரிய பழக்க வழக்கங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், செய்நன்றி மறவாதவர்கள் தான் மகரம் ராசிக்காரர்கள். மற்றவங்க செய்த எந்த ஒரு உதவியையும் அது கடைசி காலகட்டத்தில் கூட மறக்க மாட்டீங்க. மனதளவில் பிறருக்கு தீங்கு செய்யவும் நினைக்க மாட்டீங்க. சிறந்த கற்பனை வளம் அதிகமாக இருப்பதால் கதை, கவிதை, கட்டுரை எழுதுவதில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். இளமை காலங்களில் போராட்டமான வாழ்க்கை இருந்தாலும் நடுத்தர வயது மற்றும் பிற்பாதி வயதுகளில் மிகுந்த சொத்துக்களை சேர்ப்பீங்க. எவ்வளவு அதிகம் சம்பாதித்தாலும் எப்போதும் தன்னடக்கத்துடன் இருப்பது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் குணம். ஒரு சிலர் தங்களுடைய உழைப்பால் மக்களுடைய செல்வாக்கு மிக்க தலைவராகவும் அதாவது மக்கள்கிட்ட செல்வாக்கு மிக்க தலைவர்களாகவும் பிரபலங்களாகவும் மாறக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்கின்றது. சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களுடைய நட்பும் அதனால் ஆதாயமும் அடைவீங்க. குடும்ப ரீதியாக உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிந்து கொண்டு நிச்சயம் நடப்பார்கள். பிள்ளைகளால் பேரையும் புகழையும் அடையக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார். இதனால் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை கலா ரசனை மிக்கவராக இருப்பார். உங்களை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படுபவராக இருப்பார். உங்களுடைய வேகமான செயல்பாடுகளை விவேகத்தோடு சமாளிப்பவராகவும் இருப்பார். வாக்கு சாதுரியமும் பெற்றிருப்பார் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய 10வது இடத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருவதால் உங்களுடைய வாழ்க்கையின் மத்திய பகுதியில், அதாவது 30-35 வயதுக்கு மேலே சொந்த தொழிலில் இறங்குவீங்க. அடுத்தவங்க கிட்ட கைகட்டி வேலை பார்ப்பது அப்படின்றது மகரம் ராசிக்காரர்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒன்று என்று தான் சொல்ல வேண்டும். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு லாபம் சம்பாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கின்றது. எங்கே பணமும் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கே வேலை செய்ய விரும்புவீங்க. விவசாயமும் பிடித்த தொழிலாக உங்களுக்கு இருக்கும். உயர்ந்த பதவி யோகம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக எப்பவும் பெரிய மனிதர்களுடன் தொடர்பில் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக அந்த குரு பகவான் வருவதால் குரு பார்க்கக்கூடிய இடம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் அதிபதியாக இருப்பதால் உங்களுடைய செலவுகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் பல நன்மைகள் குரு பகவானால் உங்களுக்கு உண்டாகும். சனி பகவானினுடைய பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும். சிவாம்சத்தின் சாரமாக சனி பகவான் இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதையே அதிகம் விரும்புவீங்க. பெருமாளும் சிவனும் உங்களுக்கு இரு கண்கள் போன்றவர்கள்.
பெருமாளையும் சிவனையும் வழிபடுவது உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும். கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. அதனால தான் மகரம் ராசியை மகர கடல் என்றே அழைப்பாங்க. பார்க்கடலில் மகாவிஷ்ணு சயன கோலம் கொண்டிருக்கின்றார். எனவே சயன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கக்கூடிய கோவில்கள் அனைத்தும் நீங்கள் வழிபட சிறந்த தலங்களாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருக்கடல் மல்லை என்று அழைக்கப்படக்கூடிய மாமல்லபுரம் ஸ்தல சயன பெருமாளை வழிபட்டீங்கன்னா மிகச் சிறப்பான பலன்கள் உங்களை நிச்சயம் வந்தடையும் என்பதை உறுதியாக சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்களிலும், திருவோணம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களிலும், அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய 1 மற்றும் 2ஆம் பாதத்திலும் பிறந்தவர்கள்தான் மகர ராசிக்காரர்கள். குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சிறப்பான எதிர்காலம் உண்டு. தொழிலில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். பண வரவும் சிறப்பாக இருக்கும். ஒட்டு மொத்தமாகவே பார்க்கும்போது சனி பகவானால் குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, பண ரீதியாக மகர ராசிக்காரர்கள் கொடிகட்டி பறப்பீர்கள் என்றே சொல்ல வேண்டும். தங்களுக்கு வருகின்ற வாழ்க்கை துணையிடம் அன்புடன் நடந்து கொள்வீங்க. சற்று சபல புத்தி இருந்தாலும் ஒழுக்கக்கேடான செயல்களில் ஒருபோதும் ஈடுபடாமல் இருப்பவர்கள்தான் நீங்கள். கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையை விரும்புவீங்க. தங்களுக்கு உற்றார் உறவினர்கள் செய்த உதவிகளை ஒருபோதும் மறக்காமல் தக்க சமயத்தில் அவர்களுக்கு பதில் உதவியும் செய்வீங்க. எப்படிப்பட்ட உணவு எப்படி இருந்தாலும் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்பதில் இன்பம் காண்பீங்க. வாழ்க்கையில் வசதியான வீடு, வாகனம் எல்லாம் அமைய பெறுவீர்கள் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். இயற்கையிலேயே மகரம் ராசிக்காரர்கள் அதிக சுறுசுறுப்பு குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. எளிதில் பெரிய நோய்கள் எல்லாம் உங்களை அண்டாது. மிகப்பெரிய கூட்டத்திலும் தங்களுடைய தனித்திறமையால் அனைவரின் கவனத்தையும் பெறுபவர்கள் நீங்கள். உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அடிக்கடி சில முரண்பாடுகள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. பிறரிடம் எப்படி வேலை வாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூட்சமம் தெரிந்தவர்கள் நீங்கள். தவறான காரியங்களில் ஒருபோதும் ஈடுபட மாட்டீங்க. அப்படின்னாலும் தீய பழக்க வழக்கங்கள் எளிதில் தொற்றிக்கொள்ளும். அப்படின்றதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோட கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி சூரிய பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து வாழ்க்கையில் மிக பெரும் அதிர்ஷ்டங்களை பெற்று தருவார்கள். 12 ராசிகளில் அடிக்கடி யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது உங்களுடைய மகரம் ராசி தான். வரக்கூடிய சிறு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே பெரிய முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். மகரம் ராசிக்காரர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலம் உங்களுடைய இரக்க குணமும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத அந்த குணமும் தான். பெரிய பலவீனம் என்று பார்க்கும்போது ஏதாவது சில நேரங்களில் கொஞ்சம் அதிகம் கோபப்படுவது, மற்றவர்களை புரிந்து கொள்ளாமல் செயல்படுவது, இதுதான் உங்களுடைய பெரிய பலவீனமாக இருக்கின்றது. இதை மாற்றிக்கொண்டாலே பெரும் முன்னேற்றத்தை வாழ்க்கையில் உங்களால் பார்க்க முடியும். மற்றபடி மகரம் ராசிக்காரர்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்றலாம் இல்லை. பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் சீரான செழிப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் அமையும். இயற்கையாக எந்தவித பாதிப்பும் உங்களை அண்டாது அப்படின்றத, பெரிய பாதிப்புகள் அண்டாது அப்படின்றத இன்னொரு முறை 100% உறுதியாக சொல்லலாம். யாருக்காகவும் எதற்காகவும் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அல்லவா? அதன்படி கடைசி காலங்கட்ட வரைக்கும் நீங்கள் வாழ்வீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பான குணம். ஏதாவது பிரச்சனை, வேதனை, சோதனை என்று வரும்போது இறை வழிபாடு மிக முக்கியமாக இருக்கின்றது. அதே மாதிரி பரிகாரமும் மிக முக்கியம். தினமும் நீங்கள் காலை உணவை சாப்பிடும் முன்பு உணவிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து காகங்களுக்கும் சாப்பிட்டு முடித்த பின்பு உணவின் மீதத்தை தெரு நாய்களுக்கும் வைப்பது
மிகவும் நல்லது. சனிக்கிழமைகளில் துறவிகள் யாசகர்களுக்கு உங்கள் சக்திக்கு ஏற்ப அன்னதானம் மற்றும் பொருள் தானம் செய்யலாம். உங்களுடைய வீடுகளில் நறுமணமுள்ள மலர்கள் பூக்கும் செடிகளை வளர்ப்பதால் இறையாற்றல் உங்களுடைய வீடுகளில் நிறையும். கடின உழைப்பிற்கு பெயர் பெற்ற விலங்குகளான கழுதைகளுக்கு உணவளிப்பதால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அனைத்து தோஷங்களும் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய குடும்பத்தின் நிலை, தொழில், பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகரம் ராசியில் பிறந்த அனைவரும் தாம் எப்படிப்பட்டவங்க, தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.